சில உணவுகளை சமைக்கும் பொழுது வெங்காயத்தை தப்பி தவறி கூட சேர்த்திடாதீங்க. அதன் மருத்துவத்தையே மாத்திடும். உணவின் சுவையை தூண்டும் விதத்தில் எண்ணெய், உப்பு, காரம் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதுபோல் வெங்காயமும் பெரும்பாலான உணவுகளில் முக்கியமான சேர்க்கையாக இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் எல்லா உணவுகளுக்கும் வெங்காயம் தேவையா என்பது ஒரு பெரிய கேள்வி. உண்மையில் சில உணவுகளில் வெங்காயம் சேர்ப்பது ஆரோக்கியம் மட்டுமின்றி சுவையும் குறையச் செய்யும் என்பதை கேட்டால் நம்ப மாட்டீர்கள். சுரைக்காய் நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறி. உடலை குளிர்விக்க சிறந்தது. இது சிறந்த செரிமானத்தையும் தருகிறது. ஆனால் இதனுடன் வெங்காயம் சேர்த்துவிட்டால் அதன் இயல்பு குளிர்ச்சி குறைந்து செரிமானத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமாம். வெங்காயத்தின் காரம் சுரைக்காயின் இயற்கையான சுவையை மறைத்துவிடும். இதைவிட சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய் போன்ற லேசான தாளிப்புகள் போதும். கத்தரிக்காய் குழம்பு என்பது பலருக்கும் பிடித்த ஒன்று. ஆனால் அதில் வெங்காயம் சேர்ப்பது அவசியமில்லை. வெங்காயத்தை வதக்க அதிக எண்ணெய் பயன்படுத்த வேண்டி வருவதால் தேவையற்ற மசாலா சுவை அதிகரித்து உணவின் இயல்பு திசை காட்டும். மேலும் கத்தரிக்காயின் இயல்பான சுவை நன்மைகள் அனைத்தும் குறைந்துவிடும். பூசணிக்காயில் ஒரு இனிப்பு மென்மை இருக்கும். இதனுடன் வெங்காயம் சேர்த்தால் அதன் சுவை முற்றிலுமாகவே மாறிவிடும். பூசணிக்காயின் சுவை தெரியாமல் போய்விடும். அதற்கு பதில் சீரகம், வெந்தயம், பெருங்காயம் ஆகியவற்றுடன் தாளித்து சமைத்தால் அதிக சுவை கிட்டும். கடுகு கீரையின் உண்மையான சுவை மற்றும் வாசனை அதனை வெறும் மிளகாய், சீரகம், பெருங்காயம் மட்டும் சேர்த்து செய்வதில்தான் இருக்கிறது. வெங்காயம் சேர்க்கும் போது அதன் இயல்பு முற்றிலும் மாறி போகும். மேலும் அதில் இருக்கும் இரும்பு சத்துகள் சரியாக உறிஞ்சப்படாமல் தடுக்கப்படும். அதனால் எல்லா உணவுகளுக்கும் வெங்காயம் தேவை என்ற கட்டுப்பாடு இல்லாமல் சில உணவுகளை வெங்காயம் இல்லாமலேயே சமைப்பதும் ஒரு கலை என்பதை உணர்ந்து கொள்வது அவசியம். சில சமயங்களில் எதையாவது தவிர்ப்பதுதான் உண்மையான சுவையை கொண்டு வர வாய்ப்பு தருகிறது. உணவின் ருசி வெறும் காரம், உப்பு, மசாலா மட்டுமல்ல, உணவின் இயற்கையான சுவையே உண்மையான ருசி. அதை பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே சில உணவுகளில் வெங்காயம் தவிர்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நாம் எல்லோரும் அறிந்தே தவறுவது ஒன்று. உணவுக்கு வெங்காயம் முக்கியம் என்ற ஒரு மனநிலையுடன் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் சில உணவுகளில் வெங்காயம் சேர்க்காமலேயே அந்த உணவின் இயல்பான சுவையை கொண்டு வந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் என்பதையும் உணர மறுக்கிறோம். உதாரணமாக சுரைக்காய், பூசணிக்காய், கடுக்கீரை போன்றவை குளிர்ச்சியும் உடல் சீர்மையும் தரும் உணவுகளாகும். ஆனால் அவற்றுடன் வெங்காயம் சேர்த்தால் அதன் இயல்பு முற்றிலும் மாறி போய்விடும். சுரைக்காயின் குளிர்ச்சி குறையும், பூசணிக்காயின் இனிப்பு சுவை மறையும், கடுகு கீரையின் சத்து உறிஞ்சும் தன்மை பாதிக்கப்படும். அதே போல கத்திரிக்காய் குழம்பு என்றாலே எண்ணெயில் வதங்கிய வெங்காயம் நினைவுக்கு வரும். ஆனால் வெங்காயம் இல்லாமலும் அந்த குழம்பு சுவையாகவே இருக்கும் என்பதே உண்மை. கத்திரிக்காயின் இயற்கையான சுவை அதில் வாழ வைக்கும். இவையெல்லாம் உணர்ந்தால்தான் உணவின் உண்மை சுவை என்ன என்பது புரியும். எல்லா உணவுகளுக்கும் வெங்காயம் கட்டாயம் என்று நினைக்கும் பழக்கத்திலிருந்து விலகி உணவின் தனிச்சிறப்பை அனுபவிக்க தொடங்க வேண்டும். சில நேரங்களில் தவிர்ப்பதும் தான் உண்மையான சுவையை தரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.